இங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதின் மூலம் உங்களுக்கு வர வேண்டியதை தேவன் வரவழைக்கும் ஒரு விதியை தீர்மானித்திருக்கிறார். நீ பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாலே தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க ஆரம்பிப்பார். அடுத்த ஸ்லாக்கியம் வேண்டுமா? அடுத்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள். அடுத்த ஸ்லாக்கியம் உங்களுக்காக காத்திருக்கு. ஆமென். பாருங்களேன், எல்லாருக்கும் கோலியாத்தினுடைய தலைக்கவசம், கேடகம், வாளு எல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லாருடைய கண்ணுக்கும். ஆனா தாவீதுக்கு எது தெரிஞ்சது தெரியுமா? காலியா இருக்கும் நெத்தி. பிரச்சனை என்று சொல்லுகிறது அநேக நேரத்தில் பிரச்சனையா இருக்கிறது இல்லை, அது வாய்ப்பின் மறுபெயராக இருக்கிறது. இந்த உலகத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உலகம் கொடுக்கறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் கொடுக்கிற ஆஃபர் மாதிரி பெஸ்ட் ஆஃபர் எங்கேயுமே கிடையாது. பொறுப்பேற்றுக் கொள்ளுதலுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில வருகிற சவால்களையும் உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்களையும் நீங்க எதனோடு ஒப்பிடுறீங்கிறது ரொம்ப முக்கியம். தேவாதி தேவன் வாழ்நாளுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்றாரு. மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். ஆமென். பிரைஸ் காட். கலாத்தியர் 6வது அதிகாரம் 1-2 வசனங்கள் பார்க்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதான் நீ படிக்க போகிறோம். பாரம்னா நம்ம ஊரில் வந்து ஃபார்முக்கு கூட என்ன தான் போட்டிருப்பாங்க? பாரம் தான் போட்டிருப்பாங்க. உடனே ஒரு வேளை ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தமிழில் வந்து ஒரு பழமையான வார்த்தை, இது அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. சிலர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரே பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாரம்னா என்ன? சுமக்க முடியாத சுமைகள். சுமக்க முடியாத சுமைகள். சிலருக்கு சுகமான சுமைகள் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? சுகமான சுமைகள். சுகமான சுமைகள்லாம் ஓகே. ஆனால் சிலருக்கு சுமக்க முடியாத சுமைகள் இருக்கிறது. சரி, அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அவன் சுமையை சுமந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு வேதாகமம் சொல்லாமல், வேதாகமம் ஒரு புது வழியை நமக்கு அது போதிக்கிறது. இது உலகம் வந்து இது எந்த அளவுக்கு இதை யோசிக்குன்னு தெரில. ஏன்னா சபையை இது அந்த அளவுக்கு இதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு அற்புதமான காரியம் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த கலாத்தி சபைக்கு என்ன பண்ணுறாரு? எழுதுகிறார். இதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து எப்படி ராஜாக்களாய் வளருவதற்கான அந்த பிரின்சிபிள்ஸை கற்றுக்கிறோமோ அதை சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? கற்றுக்க போகிறோம். ஒரு ராஜாவாகிற ஒரு இருதயமும் ஒரு தகுதியும் அல்ல, அதற்கு தொடர்புடைய காரியத்தையும் இந்த ஞாயிறு காலையில் படிச்சுட்ருக்குறோம். பாருங்கள், இது அதனோடு எவ்வளவு தொடர்புடையதுங்கிறத இன்னைக்கு காலையில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஓகே, இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பேற்றுக்கொள்ளுதல் என்பது வந்து ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை, அது ரொம்ப பெரிய வார்த்தை. பாருங்கள், ஏன்னா யாருமே அவ்வளோ சீக்கிரம் இதை எடுக்க முடியாது. தங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்பது பொதுவாக மனிதர்களுக்கு சாத்தியமில்லை. ஆனால் வேதாகமம் என்ன பேசுதுன்னு சொன்னால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள் அப்படின்னு இருக்குது. இதை கொஞ்சம் கற்றுக்குவோம். இது கற்றுக்கிட்டா எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய வார்த்தைகள் உங்களை பாரப்படுத்த வரவில்லை, உங்களை பாரம் நீக்கி பரவசமான ஒரு வாழ்க்கை வாழ அது அருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அப்படியே இருக்குது பாருங்கள், யோவானில் படிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகள் எப்படிப்பட்டது இல்லையா? எல்லாம் சொல்லுங்கள், பாரமானது அல்ல.
இயேசுவே சொல்றாரு, என் சுமை லகுவா இருக்கிறது. என் சுமை எப்படி இருக்கிறது? லகுவா இருக்கிறது. ஈஸி அண்ட் லைட். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவருடைய சுமை எப்படி இருக்கிறது? லகுவானதா இருக்கிறது, மெதுவானதாய் இருக்கிறது. ஒருவேளை கற்றுக்கொள்ளாத விதத்தில் நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் அது நமக்கு பாரமாக இருக்கலாம். ஆனால் கற்றுக்கொள்வீங்கன்னா நீங்கள் பாரமாக இருக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு சுலபமானதாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். இங்கே கவனிச்சிங்கன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, எல்லாம் சொல்லுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு கீழேயே நிறைய காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு, விளக்குறாரு. ஒரு உதாரணம் அங்கே என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. 4வது வசனம் பாருங்க. அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னை பார்க்கும் போதே மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, அவனவன் சுமப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாரு நிறைய காரியங்கள். ஒரு வசனம் காமிக்கிறேன், 10வது வசனம் பாருங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை முடிக்கிறாரு. சரி, ஒன்று சொல்கிறாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணுங்க சுமங்கங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு உங்கள் பாரத்தை நீங்களே சுமப்பானேன் அப்படிங்கிறார். இது கொஞ்சம் வித்தியாசமானது இல்லை? 2 காரியம் இருக்குது. ஒன்று, உங்கள் பிரச்சனை அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் இதெல்லாம் உங்கள் தலையிலே போட்டு அழுத்திட்டு இருக்கிறது. இன்னொன்று இங்கே என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணுங்க சுமங்கள் அப்படின்னு இருக்குது. இது எது கரெக்டான வழி, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். உலகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பாரத்தை இவங்க சுமக்காமல் அதை எப்படியாவது அடுத்தவங்க தலையில் கட்டி விடுறது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கற்று வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் இந்த வசனத்தை படித்தா அவங்களுக்கு எப்படி தோணும், நம்ம இதை நம்ம சுமக்காமல் என்ன பண்ணிடணும், தூக்கி அடுத்தவன் தலையில் என்ன பண்ணிடணும் வச்சிடணும்னு போடு தான் தோணும். ஏன்னா அந்த வசனம் அதில் வாசிக்கும் போது எப்படி இருக்குது, ஒரு பாரத்தை அதனால் நீ வச்சுக்கோன்னு தள்ளி தள்ளி தான் விடுற ஒரு வேலையை பண்ணும். ஆனால் நாம் பேசுவது அடிமையின் சிந்தனையில் வாழ்கிற மனிதருக்கான காரியம் அல்ல, ஒரு ராஜரீக சிந்தனையில் முன்னேறுகிற ஒரு மனிதர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் காரியம். 1 சாமுவேல் 17க்கு நாம் வருவோம். இங்கே இந்த பொறுப்பேற்று கொள்ளுதல் அல்லது டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒருவன் அரசனாவதற்கு முக்கியமான தகுதியாக இது பார்க்கப்படுகிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 17. கதை உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கதை முழுசாக தெரியும். கதையிலிருந்து ஒவ்வொரு காரியத்தை நாம் படித்து வருகிறோம். கதை என்ன? 8வது பிறந்த ஒரு தாவீதை, எண்ணப்படாத ஒரு தாவீதை தேவன் எல்லோருக்கும் முன்பாக அபிஷேகம் பண்ணி அரசனாக மாற்றுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் அரசர்களை உருவாக்குகிறவர். கடந்த வாரங்களெல்லாம் படித்தோம், அவர் காட் இஸ் எ கிங் மேக்கர். எல்லாம் சொல்லுங்க, கிங் மேக்கர். ஆமென். உங்களை கூட அவர் உருவாக்கி உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இது நீங்கள் நம்புவீங்கன்னா, சாதாரணமான சூழலில் நீங்கள் பிறந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் தேவனே இப்படியாய் காரியங்களை செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும்னா, நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அல்லது அடுத்த உயர்வுகளை நோக்கி நிச்சயமாக செல்ல முடியும். ஆமென். பிரைஸ் காட். அதுக்கான சில பிரின்சிபிள்ஸை நாம் பார்க்குறோம். அதுக்கான சில கோட்பாடுகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனித்தா அதுவே நம்மளை அரசனாக்கும் தகுதியை இது நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு நடக்குது. யாருக்கெல்லாம் நடக்குதுன்னா, பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஒரு வீரன் பெலிஸ்தர்களுடைய சார்பில் நிற்கிறான். அவன் பேர் என்னது?
கோலியாத் அப்படிங்கிற ஒரு வீரன் என்ன பண்ணுறான், நிற்கிறான். நின்று இவர்களை சவால் எடுக்கிறான். அதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனை நாள், 40 days, 40 நாள் உபவாசம் ஜெபம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது 40 நாள் என்னது, ஏச்சி வாங்குறது. 40 நாளும் ஏச்சி வாங்கிட்டு இருக்கிறான். 40 நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் தூசிக்கப்படுகிறார்கள். 40 நாளும் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து திட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி திட்டு வாங்கி 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 இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் பழகிரும். ஏதாவது மாற்றம் இருக்குமா, பழகிடுமாங்களே. அது மாதிரி இவங்களை என்ன பண்ணிடுச்சு, பழகி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நின்றுட்டுருக்குறாங்க. இதுக்கு நடுவில் ஒருத்தன் வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட வந்த ஆள் கிடையாது, சாப்பாடு கொடுக்க வந்த ஆள். ஃபைட் பண்ணி ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டுலாம் வரல. ஆனால் அவன் எங்கே வர்றான், சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். பாருங்கள், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எங்கே இருக்குது, 1 சாமுவேல் 17:20. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசி கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதை தாவீது கேட்டான். இப்போ பாருங்க, 24வது வசனம். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து ராஜாவுக்கு மருமோ பிள்ளையாவலாம். ஆஃபர், கோலியாத்தை திருப்பி விட்டா பின்னாடி ஆஃபர்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆஃபர் டேக்லாம் தொங்குது. ஒன்று என்னன்னா, அவன் என்ன ஆக முடியும், மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, எல்லாம் சொல்லுங்க, மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி. அடுத்தது, ராஜாவுக்கு யாரா மாற முடியும், மருமவனா மாற முடியும். அவன் தன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பான். அப்படின்னா வாழாலெல்லாம் ஒரு வரி கட்டாத ஒரு வாழ்க்கை, டாக்ஸ் ஃப்ரீ லைஃப். இன்னும் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஏதாவது கடன் போட்டிருந்தா அந்த கடன் எல்லாம் என்ன ஆகிடுமா, ரத்தாயிடும் அப்படிங்கிற அர்த்தங்கள் சொல்கிறாங்க. 2 விதமான அர்த்தங்கள் சொல்கிறாங்க. கடன் பட்டிருந்தா அந்த கடன் எல்லாம் என்ன ஆகிடும், ரத்தாயிடும். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாம் சொல்லுங்கள், கடனே இல்லாத வாழ்க்கை. என்ன மாதிரி ஆஃபர் யோசித்து பாருங்க. அடுத்தது என்ன, டாக்ஸே கிடையாது, டாக்ஸே கிடையாது. ஜிஎஸ்டியோ எதுவுமே என்ன பண்ணுறது கிடையவே கிடையாது. வரியே இல்லாத ஒரு காரியம் இல்லையா. அதிகமான எத்தனையோ பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க, அவ்வளோ அமௌண்ட் எதுக்கு தான் போகுது, வரிக்கு தான் போகுது. ஆனால் வரியே இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்நாள் எல்லாம் சர்வ மானியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் என்ன பண்ணப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்போதுமே வாழ்க்கையில் சாதிக்கணும் அல்லது ஜெயிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கண்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வாழ்க்கையில் பின்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன தான் தெரிய ஆரம்பிக்கும், எப்போவுமே சங்கடங்கள் தான் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், சந்தர்ப்பங்களையா சங்கடங்களையா எதை பார்க்கிறீர்கள், அதை வச்சு தான் நீங்கள் மேலே போகிறது தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது சங்கடங்களில் இருக்கும் சந்தர்ப்பங்களை பார்க்கிறார்கள் யார், ஜெயிக்கிறவங்க அல்லது முன்னேறுகிறவர்கள். ஆனால் பின்னாடி போகிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தர்ப்பத்தில் இருக்கும் சங்கடங்களை பார்ப்பார்கள். இந்த ஆட்டிடியூட்ஸ் தான்
இந்த மனிதர்களை என்ன பண்ணுது, வித்தியாசப்படுத்துகிறது. சில சொல்லுவாங்க, நான் என்னங்க பண்ணேன், யாருக்கு என்ன துரோகங்க பண்ணேன், நான் நல்ல ஆள் தானே. நீங்கள் நல்ல ஆளாக இருக்கலாம், ஆனால் கரெக்டாக சிந்திக்கிற ஆளாக இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் இருப்பீங்க, தோல்வியாக தான் இருப்பீங்க. நான் ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்காக தான் நான் போகிறேன், நான் ஃபாஸ்டிங்லாம் இருக்கேன், என்னெல்லாமோ நான் ஒரு விதத்தில் ஒரு பக்தியாக தானே நான் வாழ்கிறேங்கிறாங்க. பக்தியாக இருக்கிறது நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் புத்தியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். எல்லாம் சொல்லுங்கள், பக்தி போதுமானதல்ல, புத்தி அவசியமானதாக இருக்கிறது. ஆமென். வரமாட்டுக்கு ஆமேன்னு. ஆமென். இப்படி கழுத்தை பிடிச்சிங்கன்னா எப்படி ஆமேன்னு சொல்ல அப்படிங்கிறீங்களா? சங்கடங்களில் இருக்கும் சந்தர்ப்பத்தையா அல்லது சந்தர்ப்பத்தில் இருக்கும் சங்கடங்களையா எதை பார்க்க போகிறோம்? இப்போ பாருங்களேன், எல்லாருக்கும் கோலியாத்தினுடைய தலைக்கவசம், கேடகம், வாள் எல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லாருடைய கண்ணுக்கும். ஆனால் தாவீதுக்கு எது தெரிஞ்சது தெரியுமா? காலியா இருக்கும் நெத்தி. ஹலோ, எவ்வளோ பெரிய ஆள், இவனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவன் என்ன வச்சிருக்கான், பட்டயம் வச்சிருக்கிறான், கேடகம் வச்சிருக்கிறான், தலையில் பெரிய கவசம் வச்சிருக்கிறான், உடம்பு ஃபுல்லாக மார்க்கவசம் போட்டிருக்கிறான், அவனை தொடவே முடியாது அப்படின்னு அடைக்கப்பட்ட பகுதிகள் எல்லாமே யாருக்கு தெரிஞ்சுது? இஸ்ரவேலருக்கு தெரியுது. ஆனால் தாவீதுக்கு மட்டும் திறந்திருக்கும் பகுதிகள் தெரிகிறது. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்களேன், இன்னைக்கு கூட வாழ்க்கையில் அல்லது குடும்பங்களில், உங்கள் உறவுகளில், உங்கள் தொழில்களில் நீங்கள் முன்னேறி செல்ல உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது என்ன? எல்லாரும் அடைச்சிருக்குன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் சாதக சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு திறந்திருக்கும் பகுதி தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். இன்னும் சொல்ல போனால், பிரச்சனை என்று சொல்லுகிறது அநேக நேரத்தில் பிரச்சனையாக இருக்கிறதில்லை, அது வாய்ப்பின் மறுபெயராக இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்புகள் அநேக நேரத்தில் பிரச்சனை என்கிற பெயரில் வருகிறது. பட் நமக்கு ஒரு கெப்பாசிட்டி தேவை, நமக்கு ஒரு புரிதல் தேவை. இது பிரச்சனையா இது வாய்ப்பான்னு பார்க்குற புரிதல் நமக்கு தேவை. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், எல்லா மலையும் பெயர்ந்து போன்னு சொல்லிடாதீங்க. சில மலை கிரேனைட் மலையாக இருக்க போகுது. அதுவும் முன்னாடி நிற்கும்போது பெயர்ந்து போ இயேசுவின் நாமத்தில்ன்றாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா காலேப்புக்கு மலையை அவன் கேட்டு வாங்கினதா பைபிளில் போட்டிருக்குது. 80 வயசில் அவர் எதை கேட்குறாரு? மலை நாட்டை எனக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போனா எல்லா மலையும் பெயர்க்க வேண்டியதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், எல்லா மலையும் பெயர்க்க வேண்டியதில்லை. ஆமென். சில மலைகள் ரொம்ப நல்லது, ஏன்னா அது சில வளங்களை சுமந்து வருகிற மலைகளாக இருக்கிறது. ஆமென். கோலியாத்துனாலே மோசம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. தாவீதுக்கு கோலியாத்து பிரச்சனையாக தெரியல. எல்லோரும் அவனை கண்டு அஞ்சினார்கள், பயந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு அவனை பார்க்கும் பொழுது அச்சமோ பயமோ வராமல் தன்னை உயர்த்துவதற்கு தேவன் அனுப்பின வாய்ப்பாகவே அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நீங்கள் ஆண்டவருடைய ஒன்று கேட்குறதா இருந்தால் இதை தான் கேட்கணும். நம்ம வாழ்நாளெல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? எல்லா பிரச்சனையும் தீரட்டும், எல்லா பிரச்சனையும் நீங்கட்டும் தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இன்னையிலேருந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிரச்சனைகளுக்குள் ஒளிந்து கிடக்கும் சந்தர்ப்பங்களை பார்க்கிற ஞானத்தை எனக்கு தாரும். என் பிரச்சனைகளுக்குள்ளாய் ஒளிந்திருக்கும் வாய்ப்புகளை அடையாளம் காணுகிற கிருபைகளை எனக்கு தாரும். அப்படி நீங்கள் கேட்பீங்கன்னா, ஏன்னா எல்லாமே சிலருக்கு நீங்கிடணும், அப்புறம் நம்ம தான் நீங்கணும். இவ்வளோத்தையும் நீக்கினா தான் நீ வாழ முடியும்னா பெசாட்டி நீ வந்துருன்றுவார். ஹலோ, நமக்கு இவைகளுக்கு நடுவில் எப்படி வாழ்கிறதுங்கிறது நமக்கு தெரியணும். அதை தான் நம்ம கற்றுக்கொள்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பாருங்க. ஆமென். புயலே இருக்கக்கூடாது, அதுவே இருக்கக்கூடாது, அப்படி கிடையாது. புயலை எப்படி மேற்கொண்டு வாழ்கிறதுன்னு தெரியணும்.
எப்படி வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களை எதிர்கொள்றதுங்கிறது நமக்கு தெரியணும். இது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்களேன், இப்போ எல்லாரும் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது இவன் மட்டும் அவனை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது தான் ஒரு ராஜரீக பார்வையாக இருக்கிறது. பாருங்க 26வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? எல்லாம் என்ன கேட்குறாங்க? என்ன செய்யப்படும்? எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யப்படும்? சொல்ல போனால் ஃபஸ்ட்டு திங்ஸ் 2 காரியம் இணைஞ்சே போகுது. ரெஸ்பான்சிபிலிட்டினா பயந்துடாதீங்க. ஏன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளேயும் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. எவ்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கேரிட் சம் ப்ரிவிலேஜ். ஒவ்வொரு பொறுப்புகளும் சில ஸ்லாக்கியங்களை சுமந்து வருகிறது. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், இதை புரிஞ்சுக்கோங்க. நான் விளக்குறேன் அப்புறமா. ஒவ்வொரு பொறுப்புகளும் எதை சுமந்து வருது? சில ஸ்லாக்கியங்களை சுமந்து வருகிறது. மக்கள் இன்னைக்கு ஏன் பொறுப்புகளை தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியல இந்த பொறுப்புகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் மாறாக அவர்கள் ஸ்லாக்கியங்களை விரும்புவார்கள். ஸ்லாக்கியங்கள் மீன்ஸ் த ப்ரிவிலேஜஸ். ப்ரிவிலேஜஸ் என்னது? மிகவும் ஐஸ்வர்யவானாவது, ராஜாவுக்கு மருமகனாவது, கடனே இல்லாத, வரியே கட்டாத ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றதா என்னது? ப்ரிவிலேஜஸ், ஸ்லாக்கியங்கள். நான் சொல்றேன், ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு பின்பாகவும் ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்களேன். நாம் என்ன பண்ணுவோம்னா, அதீதமான பொறுப்புகளை விரும்பவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிப்போம். மக்கள் பொறுப்புகளை விரும்புகிறவர்களா இல்லாமல் ஸ்லாக்கியத்தை மட்டும் விரும்புகிறவர்களா இருக்கிறார்கள். நான் இந்த மாதிரி வீடு கட்டினா எவ்வளோ நல்லா இருக்கும், இந்த மாதிரி கார் வாங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும், இந்த மாதிரி எனக்கு ஒன்று கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். தப்பு கிடையாது. ஆனால் வெறும் ஸ்லாக்கியத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஸ்லாக்கியத்தை ஒருவர் அடைவதற்கு பின்னாடி ஒரு பொறுப்புகளை அவர் சுமந்திருப்பார். அது என்னன்னு கண்டுபிடிச்சா நீங்கள் கூட அந்த ஸ்லாக்கியங்களை அனுபவிக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? என்ன பாஸ்டர், பிரதர், இதெல்லாம் சண்டே காலையில் பேசுகிற மாதிரியே இல்லையே, கிளாஸ் மாதிரியே இருக்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, உங்களெல்லாம் உயர்ந்த நிலையில் பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஆமென். இதெல்லாம் ராஜாவாகிறதற்கான பிரின்சிபிள்ஸ். உங்களை அரசனாக்கக்கூடிய தேவனுடைய வழிகளை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆடு மேய்த்த ஒருவன் எப்படி அரசனானான் என்பதை பேசி கொண்டிருக்கிறேன். நாடோடியாய் திரிந்த ஒருவன் எப்படி நாடாண்டான் என்பதை பேசி கொண்டிருக்கிறேன். சில ஆடுகளுக்கு மாத்திரம் சொந்தமாய் இருந்தவனை சில நாடுகளுக்கு சொந்தமாய் தேவன் மாற்றின கதையை பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. how this happen, இது எப்படி நடக்குது? சிலருக்கு ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னா அவங்க அதை எப்படி வகையறுப்பார்கள் தெரியுமா? how to define, அந்த அவங்க டிஃபைன் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்னா, அவனுக்கு ஏதோ நல்ல நேரம், வேற என்ன சொல்லுவாங்க, எவனை ஏமாற்றி வந்தானோ அப்படிம்பாங்க. வேற என்ன சொல்லுவாங்க, அவனுக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மா இருந்திருக்காங்க போல அப்படிம்பாங்க. அதாவது நம்ம 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 நமக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவை வச்சு ஒருத்தர் எப்படி முன்னேறினாருங்கிறத என்ன பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? தமிழில் எப்படி சொல்கிறாங்க, வகையறுக்கிறது. அதாவது அதை பற்றிய ஒரு ஒப்பீனியனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓ இதுதான் அப்படின்ட்டு. அந்த ஒப்பீனியன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வச்சு தான் ஒரு சமூகமே உருவாகுது. அந்த கருத்துங்கிறது இருக்குது பாருங்களேன், அது லேஸ்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இட்ஸ் ஐடியாலஜி. அந்த கான்செப்ட், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அது சின்ன குழந்தையிலேருந்து வளர்கிறதுலேருந்து எல்லாருக்குள்ளேயும் என்ன ஓடுதுங்கிற அந்த எண்ண ஓட்டங்களை அது என்ன பண்ணுது, தீர்மானிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. நான் சொல்கிறேன், வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும். இது எல்லாமே சொல்லப்படுகிற காரணங்களாக இருந்தால் கூட ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எல்லோருக்குமே ஒரு ஸ்லாக்கியமுள்ள வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நல்லா சொல்லுங்கள், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை.
அதை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் இப்படி மொழிபெயர்க்கிறாங்க. எப்படின்னா, தேவன் யாருக்கும் தனிச்சலுகை காட்டுகிறவர் அல்ல. யாருக்கும் என்ன பண்றது இல்லையா? அப்படின்னா அர்த்தம்னா, எல்லாத்தையுமே அவர் வச்சிருக்கிறாரு. பொறுப்பேற்றுக் கொள்கிற மனிதர்கள் உயர்வுகளை அடைகிறார்கள். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களோ அவங்க முன்னேற்றத்தை என்ன பண்றாங்க? அடைகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எல்லாம் எனக்கு வேணும். இன்னொருத்தன் கழுத்தை அறுத்துனாலும் நான் என்ன பண்ணிடணும்? எடுத்துக்கிடணும். வெறும் பொருளுக்கு பின்னாடி, வெறும் ஸ்லாக்கியத்துக்கு பின்னாடி ஓடுற ஒரு சமூகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதனால தான் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து, இன்னொருத்தருடைய காரியங்களை குறித்து அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. எனக்கு வேணும்னா யார் மேலே யார் மிதிச்சினாலும் என்ன பண்ணுவேன்? போவேங்கிற சிந்தனையோடு என்ன பண்ணுறாங்க? மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தினுடைய சிந்தனை மாறுபட்டதாக இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொருத்தனை அழித்து அல்லது இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி அது மூலம் நீ ஒரு நன்மையை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாலே தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்க ஆரம்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பொறுப்புகள் ஸ்லாக்கியங்களுக்கான வழிகளாக இருக்கிறது. ஆமென். ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் a key to privileges. Take some responsibility. இப்போ கவனிங்க, நாம் வாசிச்சோம் இல்லையா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள், அவனவன் தன்னுடையதை சுமப்பானேன். ஏன் இன்னொருத்தர் இதை நீங்கள் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுது. இது எப்படி இங்கே மேட்ச் ஆகுது பாருங்க. முதல்ல தாவீது ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை கேட்டுக்கொண்டான். அவன் கேட்குறான், என்ன செய்ய படும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவனுக்கு பதில் வருது பாருங்க. 28. அப்பொழுது தாவீது தன்னண்டை நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்ய படும்? எல்லாம் சொல்லுங்க. நிந்தையை, நல்லா சொல்லுங்க, நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்ய படும்? சிம்பிளா சொல்ல போறதா இருந்தா, நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதின் மூலம் உங்களுக்கு வர வேண்டியதை தேவன் வரவழைக்கும் ஒரு விதியை தீர்மானித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? சும்மா ஏதோ எனக்கு கிடைக்குமா? நிறைய பேர் அப்படிதான் அலையிறாங்க ஊர்ல. சிலதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படிதான் அலையுது. இன்னும் அப்பா அம்மா ஏதாவது கொடுப்பாங்களா? இன்னும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா? நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதை சால்வ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு திறமையை அவர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஏதோ ஒன்று கடவுள் வச்சிருக்காரு. அதான் போன வாரம் லைட்டாக உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் எப்படி அரண்மனையோடு நம்மை தொடர்பு படுத்துகிறதுன்னு சொல்லி போன வாரம் பேசினேன். இந்த வாரமும் அதில் ஒரு காரியம் இருக்குது பாருங்க. நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்ய படும்? இப்போ அங்கே பட்டியல் கொடுக்குறாங்க பாருங்க. என்ன பட்டியல்? ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் இவன் அதை உறுதிப்படுத்திக்கிறான். என்ன உறுதிப்படுத்துகிறான் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்ததற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். எல்லாம் சொல்லுங்க, எம்மாத்திரம். அப்போ எல்லார் இருதயமும் பயப்படுகிற ஒரு காரியத்தை தாவீது எப்படி பார்க்குறான்? எம்மாத்திரம். மற்றவங்களும் எம்மாத்திரம்னு சொன்னாங்க அவங்கள பார்த்து. விளங்குச்சா? மற்றவங்க கோலியாத்தை பார்த்துட்டு எம்மாத்திரம்னாங்க. யாரை பார்த்து? அவங்கள பார்த்து சொன்னாங்க, நம்மெல்லாம் எம்மாத்திரம் இவனை ஜெயிக்க அப்படின்னாங்க. ஆனால் இவனும் வந்து சொல்கிறான் எம்மாத்திரம்ன்ட்டு. யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து சொல்கிறான் இவன் எம்மாத்திரம். ஆமென். ஏன் தெரியுமா? எல்லாரும் கோலியாத்தை தங்களோடு ஒப்பிடுகிறார்கள். they are comparing himself. கோலியாத்தை அவர்களோட கம்பேர் பண்ணா அவர்கள் எப்படி தெரிந்தார்கள்? ஆனால் அவன் அவர் கூட கம்பேர் பண்ணதுனால அவன் சின்னவனா இருக்கிறான், தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வருகிற சவால்களையும் உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களையும் நீங்கள் எதனோடு ஒப்பிடுறீங்கிறது ரொம்ப முக்கியம்.
உங்களோட கம்பேர் பண்றீங்களா? இட்ஸ் கம்பேர் வித் யுவர் காட். உங்கள் தேவனோடு ஒப்பிடுகிறீர்களா என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நான் சொல்றேன், வாழ்க்கையில தோல்வி மனப்பான்மையிலையும் அதைரியங்களையும் வாழக்கூடியவர்கள் ஏன் அப்படி வாழுகிறார்கள் என்றால், தங்கள் பிரச்சனைகளையும் தங்கள் தேவைகளையும் தங்கள் போராட்டங்களையும் தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இன்ஃபீரியர் வருது, நாம ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அதை அவர்கள் தேவனோடு ஒப்பிடும் பொழுது அவர்களும் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், அவன் எம்மாத்திரம், அல்லாவிட்டால் அது எம்மாத்திரம். அல்லேலூயா. சில காரியம் பெருசாக தான் இருக்குது, மற்றவங்க ஃபேஸ் பண்ணுறது தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க. வியாதி, தரித்திரங்கள், தேவைகள், ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, அவர்கள் தங்களால் என்ன முடியும் என்பதை வைத்து அந்த பிரச்சனையை பார்க்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் அருகில் இருப்பதால் இது என்ன என்று பார்க்கிற ஒரு புதிய பார்வையை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்கிறான், எல்லாரும் தங்களுக்கு போட்ட எம்மாத்திரத்தை தாவீது தன் எதிரியை பார்த்து போடுகிறான், அவன் எம்மாத்திரம். இந்த எக்ஸாம்லாம் எம்மாத்திரம், இதில் நான் இந்த கடன்லாம் எம்மாத்திரம், இந்த வியாதி எம்மாத்திரம். பெரிய பர்வதமே செருபாவேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவாய். பைபிள் பாருங்களேன், உங்களை எம்மாத்திரம், நீலாம் ஏமாத்துறோம் அப்படி சொல்றது இல்லை. அது நாம ரொம்ப நாளா அப்படி சொல்லி ஏமாத்துறோம். ஹலோ, ஆண்டவரே சொன்னாரு, பெரிய பர்வதமே செருபாவேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவன் தான் பேசுறாரு. சில சொல்றாங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர், பெருமை வந்துருங்கிறாங்க. பெருமை வராது, அருமை தான் வரும். ஏன்னா அது நம்ம சொல்றது இல்லை, அது யார் சொல்றது? தேவனே சொல்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். தேவன் சொல்றாரு, நீ எம்மாத்திரம் அப்படின்னு தான் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்ப கவனிங்க 27. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஸ்லாக்கியங்கள். சொல்ல போனா தாவீது எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு முட்டாள் கிடையாது. சொல்றாங்க பாருங்க, டேக் கால்குலேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்லுங்க, டேக் கால்குலேட் ரிஸ்க் அப்படின்னா அர்த்தம்னா, பைபிள் பாணியில் சொல்றதா இருந்தால் இப்படி சொல்லலாம், நீங்க எந்த அளவுக்கு செயல்புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாச அளவிலே நீங்கள் செயல்புரிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவன் என்ன பண்றான்னா, சரி தாவீது பெரிய ஆளாக தான் இருக்கிறான், சாரி கோலியாத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறான் சைஸில், ஆனால் ப்ரைஸ் டேக்கெல்லாம் பார்க்குறான். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க்கு எடுக்கலாம். ஏன்னா என்னது, மிகவும் ஐஸ்வர்யவனாகிற வாய்ப்பு, ராஜாவுக்கு மருமனாகிற வாய்ப்பு, கடனே இல்லாத வாழ்க்கை, வரியே இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்க் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். இந்த இடத்துக்கு தான் வரான், திரும்ப திரும்ப கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஏன்னா சும்மா இறங்கினதுக்கு அப்புறம், ஏன்னா இந்த ஆஃபர்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணணும். ஹலோ, ஏன்னா அதில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க, அது புள்ளி இல்லை. நிறைய நேரத்தில் போனீங்கன்னா அப்புறம் சொல்லுவாங்க அது இல்லை சாருமாங்க. அதனால் இவன் அப்போவுமே இந்த வேலை இருந்ததோ என்னமோ தெரில, இவன் 2-3 வாட்டி கேட்குறான். முன்பு சொன்னபடியே அவனுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். காலம் இறங்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் உண்மைதானா, பொண்ணு கொடுப்பாங்களா கண்டிப்பாக, எப்படி கேஷாக கொடுப்பீங்களா இல்லை அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்களான்னு ரொம்ப எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணுறான், தெளிவாக கேட்டுக்கிறான். பாருங்கள், தாவீது வந்து ஒரு விவரமே இல்லாத ஆள் நினச்சிக்கூடாது. அவன் இவ்வளோத்தையும் என்ன பண்ணுறான், கேட்குறான். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் வாழ்க்கையில் நமக்காக வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை நம்ம எண்ணி பார்க்கணும். அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில்? இதெல்லாம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். இது நமக்கு விளங்குச்சுன்னா இதை வேற எங்கேயோ பெற முயற்சிக்கவும் இல்லை வேற வழியில் இதை அடைய முயற்சிக்கவும் நாம் இறங்கவே மாட்டோம். ஏன்னா தேவனிடத்தில் இல்லாது எதுவுமே இல்லை, எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அவர் உங்களுக்கு ஆஃபர் பண்ண விரும்புகிறார்.
அது சவுல் ராஜா பண்ண ஆஃபர் கிடையாது. வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு அவர் மிகப்பெரிய ஆஃபரை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அவர் என்னையா கொடுக்க முடியும்? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாவீதை விட பெரிய ஆஃபர் உங்களுக்கு தான். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இங்கே லிமிட்டட் இதுதான். ஆனால் அங்கே என்ன பெரிய ஆஃபர்னா, எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் கொடுக்கிற தேவன். இதுதான் கடவுளுடைய ஆஃபருங்க. சும்மா கடவுளை தேடுறது, கடவுளை பின்பற்றுவது, இல்லை தேவனுடைய வழியில் வர்றதுன்னா சும்மா கிடையாது. பாருங்க, உலகம் கொடுக்கறதுலாம் ஒன்றுமே கிடையாது. தேவன் கொடுக்குற ஆஃபர் மாதிரி பெஸ்ட் ஆஃபர் எங்கேயுமே கிடையாது. ஆமென். என்ன பிரதர், ஆஃபர்லாம் எதிர்பார்க்கலாமா? ஆஃபர் எதிர்பார்த்தா நம்ம ஆண்டவர் பின்னாடி வரணும்? இல்லை. ஆண்டவர் பின்னாடி வரும்பொழுது இது எல்லாமே கிடைக்குது. இப்போ என்ன கிடைக்கும்னு இவன் கேட்டானே, தாவீது கேட்டானா கேட்கலையா? இதே கேள்வியை இயேசு கிட்ட யார் கேட்டா? பேதுரு அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, கேட்குறாரு, ஐயா உங்க பின்னாடியே வாரமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்டாங்களா கேட்கலையா? இப்போ உங்களுக்கும் கூட இதுக்கு ஒரு நல்ல பதில் தெரியணும். இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். அப்போ தான் நீங்கள் கூட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு உற்சாகத்தோடு ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். பாருங்கள், இல்லைன்னா அப்படியே வந்துட்டு ஏதோ போயிட்டுருப்பீங்க. அவன் கேட்குறான், இயேசுக்கிட்ட விவரமாக கேட்குறான், எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி வரவங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கிடைக்கும்னா கேட்டால் வாயில எடி அப்படின்னாரா? அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று நீ வந்தாயோ சகோதரனே, மனம் திரும்பு அப்படின்னாரா? அதெல்லாம் நம்ம பேசுறது. தேவன் ரொம்ப யதார்த்தமான தேவன். எல்லாம் சொல்லுங்க, யதார்த்தமான தேவன். அவர் காட் இஸ் வெரி ப்ராக்டிக்கல். ரொம்ப நடைமுறையான ஒரு ஆண்டவருங்க. அவர்கிட்ட நீங்கள் மனசை திறந்து தாராளமாக பேச முடியும். நீங்கள் உங்கள் மனதில் ஏற்படுகிற ஐயங்களை அவரிடத்தில் நீங்கள் சொல்ல முடியும். அவர் அதுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். என்ன கிடைக்கும் ஆண்டவரேன்னு கேட்குறான். அவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலையும் 100 மடங்கு உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 100 மடங்கு, 100-fold ரிட்டர்ன். இது வந்து இயேசு சொன்ன வார்த்தைங்க. ஏதோ நானா ஏதோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. பாருங்க, 100 மடங்கு கொடுக்கப்படும். என்ன கிடைக்கும்? இப்போ தாவீதும் என்ன கிடைக்கும்னு கேட்குறான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன கிடைக்கும் என்று நீ கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவ்வளோலாம் கிடையாது. என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கலான்னு வேதவசனமே சொல்லி தருதே. எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். தேவன் சில ஸ்லாக்கியங்களை அல்லது தேவன் சில சலுகைகளை நமக்கு அவர் சொல்லுகிறார். தப்பால இது இல்லை, சரியான காரியம்தான் அது. பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். என்னங்க ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? He is a rewarder of them that diligently seek him. ஜாக்கிரதையோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன அளிக்கிறாராம்? ரிவார்ட். எல்லாம் சொல்லுங்க, ரிவார்ட். இது தப்புன்னு வேதவசனம் சொல்லல. வேதவசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுகிற உனக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். ஆமென். சும்மா கிடையாது. சண்டே வந்து நேரத்தை எப்படியோ செலவு பண்ணதுக்கு பதிலாக வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி கேட்டு வாழ்நாளெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணித்து கொண்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது அது சும்மா நினைக்கிறீங்களா? அந்த வாழ்க்கை அது ஏனோ தானமா ஏதோ போகும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இது வேதாகமோ இதை பற்றி சிலர் எதிர்த்து பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன கிடைக்கணும்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் வராங்க, அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது அப்படிம்பாங்க. இல்லைங்க, நான் அப்படி நினைக்கலைங்க. ஆனால் ஆண்டவரே சொல்கிறார,
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். அது என்ன, தேடுறவங்களுக்கு குறைவுபடாதுன்னு இப்படி சொல்லலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன கிடைக்கும்ல, நம்ம என்னவே கூடாது பிரதர் அப்படிங்காங்க. ஐயா, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளில் பாதி புக்கு எடுத்துட வேண்டியதான். ஏன்னா எல்லாமே கர்த்தரை நம்பி தேடுகிறவங்களுக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது என்பதை வேதவசனம் மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் இடத்துல இப்படியே சொல்கிறாரு, என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னதில்லைங்கிறார். சும்மா என் பின்னாடி வாழலாம் நான் சொல்கிறது இல்லைங்கிறார். சும்மா என்ன சேவி, சும்மா என்னை வந்து தேடு அப்படிலாம் சொல்கிறது இல்லை. சும்மாப்பா அப்படிலாம் சொல்கிறதே இல்லை. என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவியாதவர்களுக்கும் ஏற்படும் வித்தியாசத்தை நான் காட்டுவேன் அப்படிங்கிறார். என்னை நம்பி என்னை சார்ந்து என் வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதனுக்கும் நடக்காத ஒரு மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் என்ன பண்ணுவேன், காட்டுவேங்கிறாரு. ஆமென். இப்போ சில பேர் இதெல்லாம் வந்து கண்டம் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அது தப்பு, கிடைக்கும்னே வரக்கூடாது, நீ அவராக பார்த்து தருவார் போடுவார் அப்படின்ட்டாங்க. ஏங்க நான் பிச்சைக்காரனா? நான் எதிர்பார்க்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எதிர்பார்ப்பது சரியே. தேவனிடத்தில் தானே எதிர்பார்க்குறீங்க. அவர் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாரு. அவர் தான் அந்த ஸ்லாக்கியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு முடிச்சிருக்கலாமே. தேடுறதோட நுப்பாட்டிக்கோ அப்படின்னு முடிச்சிக்கலாமே. ஆனால் அவர் சொல்கிறாரு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஐயோ, உங்களுக்கு விளங்குச்சான்னு தெரியலைங்களே. சவுல் ராஜா பண்ணதெல்லாம் ஒரு பெரிய ஆஃபர் இல்லை. தேவாதி தேவன் வாழ்நாளுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாரு. மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். நம்ம இது தெரிஞ்சதுன்னா கண்ணை அங்கங்கே வைக்க மாட்டோம். கர்த்தர் மேலே வைப்போம், கர்த்தருடைய வார்த்தை மேலே வைப்போம். ஏன்னா எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு வேண்டிய நன்மைகளை அவர் எனக்கு கொடுப்பார். எனக்கு திறக்க வேண்டிய வழியை அவர் எனக்கு திறப்பார். அவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை எதிர்பார்க்கலாம், இது கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் தான் சொல்றாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, நாம கொடுத்துட்டு எதிர்பார்க்க கூடாது. நான் சொல்றேன், தப்பா சொல்லாதீங்க. அதாவது மிஞ்சின நீதிமான் ஆயிடக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, வேதம் சொல்றதை விட்டுட்டு இவங்களாம் உன்னை யோசிக்கிறதுக்கு பேர் தான் மிஞ்சின நீதிமான். அதிக பிரசங்கிமாங்கல்ல, அது பைபிளில் எங்கெல்லாம் கிவிங் பற்றி இருக்குது அந்த வசனம் பூரா எடுங்கிறேன் நான். கிவிங்கை பற்றி எங்கெல்லாம் வேத வசனம் வருதோ அங்கே எல்லாம் உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் என்பது சேர்த்தே வருகிறது. எதிர்பார்ப்பது யார் குற்றம்? காணிக்கை கொண்டு வந்த என்னுடைய குற்றமா, அல்லது கொடுத்தால் கொடுக்கப்படும் என்று சொன்னாரே தேவன் அவருடைய குற்றமா? யார் குற்றம் சொல்லுங்கள். ஏங்க வசனத்தை கவனிங்க. சும்மா சிலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கவனிக்காதீங்க. விதைக்கிறவன் அறுப்பான்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ கொண்டு வந்து கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மேல நன்மையை வருஷிக்க பண்ணுவேனா மாட்டேனா என்று என்ன சோதிச்சு பாருன்னு சொல்றது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இதெல்லாம் கடவுளுடைய ஆஃபர்ஸுங்க. கடவுள் ஸ்லாக்கியங்களை வைத்துதான் பொறுப்பேற்க சொல்லுகிறார். ஒவ்வொரு பொறுப்பேற்றுக் கொள்ளுதலுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா சில பேர் இப்படி சொல்லிடுறதுனால சில பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, நடந்தா நடக்கட்டும் இப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடாது. எனக்கு இது நடக்கணும், எனக்கு இது வேணும், நான் கர்த்தர்ட்ட எதிர்பார்க்கிறேன், அப்படி வாழணும். ஆமென். அப்படி வாழ்றது நல்லது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? தேவனிடத்திலிருந்து ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். தட் இஸ் ஃபெய்த். இப்போ ஃபெய்த்னா என்னது? என்ன வேணாலும் நடக்குங்க அப்படிங்கிறதுக்கு பேர் ஃபெய்த்தா? கிடையாது. இட்ஸ் அசூரன்ஸ், இட்ஸ் அ டைட்டில் டீடு. ஒரு உறுதியும் ஒரு நிச்சயம் தான் விசுவாசமா இருக்கிறது. என்ன உறுதி, என்ன நிச்சயம்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எனக்கு உறுதியாக தெரியும். கர்த்தரை நம்புறேனா வறுமையில் இருக்க மாட்டேன். கர்த்தரை நம்புறேனா இப்படி இருக்க மாட்டேன். கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை தேடுற எனக்கு எதையெல்லாம் வேதம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நம்ப விசுவாசிக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென்.
அதனால தான் எபிரேயர் 11:6 ரொம்ப முக்கியம். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் உண்டுன்னு நினைக்கிறது மட்டும் ஃபெய்த் கிடையாதான். ஏன்னா அதுக்கு கீழே வாசித்தீங்கன்னா பிசாசு கூட கடவுள் ஒருத்தர் இருக்குன்னு நம்புதான். ஏத்திஸ் தான் நம்புறதில்லை, பட் டெவில் பிலீவ்ஸ் காட். நம்ம ஊரில் தீக்கா காக்கான்ட்டு சில பேர் அவங்க தான் நம்புறதில்லை. ஆனால் பிசாசு நம்புகிறான் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்ட்டு. ஹீ நோஸ், ஹீ பிலீவ்ஸ் காட். ஆனால் என்ன வித்தியாசம், அவன் உண்டுன்னு தான் நினைக்கிறான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், உண்டுன்னு நினைக்கிற மட்டும் ஃபெய்த் இல்லை. அவரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். அப்போ பலன் கிடையாது, பலனை கட் பண்ணிருங்கன்ட்டாங்க. பலனை பற்றி பேசினா அது ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங். ஜஸ்ட் சீக் காட், ஜஸ்ட் சீக் காட், தேவனை தேடு தேவனை தேடு அப்படின்னா அது வந்து ஹோலினஸ் டீச்சிங் அப்படின்ட்டாங்க. என்னங்க, அதனால தான் மக்கள் பாருங்கள் கடவுளை தேடுறவன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் போராட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லை, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இது கடவுள் வச்சிருக்கிற ஆஃபர், அவர் வச்சிருக்கிற ஸ்லாக்கியங்களாக இருக்கிறது. சரி, ஒரு காரியம், ஸ்லாக்கியத்தை எதிர்பார்க்கலாமா, ஆஃபர்ஸை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க சும்மா சும்மா தேடுங்கன்னு அவரே சொல்லலை. அவரே என்ன பண்ணல சொல்லலை. அவர் சொல்கிறாரு சும்மா வா, என்கிட்ட எதிர்பாரு, கேளு, அண்ணன்ட்ட தானே கேட்க. கேளு, ஆண்டவர்கிட்ட தானே கேட்க. இங்கே சில அண்ணங்களால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். அப்போ ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது? அவர் எப்படி சொல்றாரு, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம என்னன்னா கேட்குற பழக்கமே கிடையாது, சும்மா அப்படியே வாயை பார்த்துட்டே இருப்போம், யாராவது கொடுத்தானாலும். கேளுங்கள், அப்படிதான் சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். மீனை கேட்டால் மீனை கொடுப்பார், அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுப்பார், மாற்றி கொடுக்க மாட்டார், கரெக்டானதை தருவார். ஆமென். சில நேரத்தில் நம்ம மாற்றி கேட்டாலும் அவர் கரெக்டாக கொடுக்குறாரு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஹலோ, எத்தனை பேர் அப்படி அனுபவிச்சிருக்கிறீங்க? நம்ம சில நேரம் தப்பு தப்பாக கேட்டிருக்கோம், ஆனால் அவர் கரெக்டாக கொடுத்துருக்கிறார். ஒருத்தர் சொன்னார், யோசுவா வந்து சூரியனே நில் என்று சொன்னது அந்த பூகோள விதியின்படி தவறு தெரியுமா அப்படின்னார். ஐயோ, பெருசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா என்னன்னு பார்த்தா கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து பூமியை சுத்துறதை என்ன பண்ணியிருக்கணும், நிற்க சொல்லியிருந்தா சூரியன் என்ன பண்ணியிருந்திருக்கும். ஆக்சுவலி சூரியன் அப்படியே தானே இருக்குது, எதுதான் சுத்துது? உங்களுக்கு சுத்துதா தலை? பூமி தான் என்ன பண்ணுது, சுத்துது இல்லையா? அது ஒன்றும் உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. பூமி சுத்துறதுனால நமக்கு எப்படி தெரியுது, உதிப்பது போலவும் மறைவது போல சொல்லுது. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்குன்னு இருக்கணுமா, பூமியே நில் அப்படின்னு இருக்கணும். அவன் மாற்றி சொல்லிட்டான். மாற்றி சொன்னாலும் கரெக்டாக நடக்குதே. இது வந்து வேறங்க. ஏன்னா தேவன் வந்து உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்கிறவராக இருக்கிறார். வெறும் வாயின் வார்த்தைகளின் உச்சரிப்புகளை மாத்திரம் அல்ல, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளம் எதை வாஞ்சிக்கிறது என்பது அவர் நன்றாய் அறிந்து அதை உங்களுக்கு என்ன பண்ணுறார், கொடுக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்லாக்கியங்கள், பலன்களை எதிர்பார்ப்பது வசனம் சார்ந்த காரியமாகவே இருக்கிறது. ஆமென். சில பேர் இதெல்லாம் அடித்து பேசுவாங்க, அது வேணா அதை எடுத்துக்கோங்க, எனக்கு அது வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன நம்புறேன்னா, கத்தரை தேடுற எனக்கு ஒன்றும் குறைவுபடாது. இப்போ குறைவாக இருந்தால் கூட கத்தர்கிட்ட கேட்குறது, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, நான் உங்கள் பிள்ளை, ஏன் இருக்குன்னு எனக்கு காட்டுங்க, அதை எப்படி நான் பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றத்தையும் நீ கேட்கக்கூடாது, ஒன்றத்தையும் எதிர்பார்க்காது, அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க பாருங்கள், தப்பு. இப்போ தாவீது கேட்குறான், என்ன செய்யப்படும்? எல்லாம் சொல்லுங்கள், என்ன செய்யப்படும்? இந்த கேள்வி எழுப்பலாமா எழுப்பக்கூடாதா? பைபிளில் இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். எல்லாமே வெறும் பொறுப்பை மட்டும் சொல்கிறது இல்லை, அது வந்து அந்த ஒவ்வொரு வசனமும் பாருங்களேன் ஒரு டேக்கை அட்டாச் பண்ணி தான் இருக்குது. இரவு மகளும் தியானிச்சுட்டேரி அப்படின்னு ஒரு பொறுப்பை எடுத்துக்க சொல்லும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அங்கே கொண்டு போய் முடியும்.
அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை அண்டை வருவது விருதா கிடையாது. தேவனுடைய வார்த்தை அண்டை ஒருத்தன் வாரான்னா அவன் ஜெயத்தை நோக்கி போக போறான்னு அர்த்தம். தேவனுடைய பிரசனத்தை நாடி அவருடைய வழிகளிலே வாழ்வதற்கு ஒரு மனிதன் தனக்கு இசைவு காட்டுகிறான்னா, நான் சொல்றேன், அவன் சாதிக்க போறான், அவன் ஜெயிக்க போறான், அவன் முன்னேற போறான் என்பது அர்த்தமா இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் சும்மா இல்லை பாருங்க. அதனாலதான் வாலிபனே உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிக்கிறேன் நினை அப்படி நீ நினைப்பன்னா வாழலாம் நீ சந்தோஷமா இருக்கிற ஆஃபரை தேவன் உனக்கு பண்றாரு. ஃபுல்லா தாங்க. உன் வழிகளிலெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏதாவது சும்மா அப்படி பிளேனா இருக்குது நீங்க காட்டுல பார்க்கலாம், கிடையவே கிடையாது. எல்லாமே அட்டாச்சாக தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு பொறுப்பிலையும் ஒரு ஸ்லாக்கியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்னங்க அப்ப கிருபைன்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிருபைன்னா என்ன தெரியுமா? இந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாதவர்களா நாம கடந்தோம் பாருங்க. அதனால இயேசு இறங்கி வந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கலாம் நமக்கு காமிச்சது மட்டும் இல்லை, அப்படி இருப்பதற்கான பலத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் கிருபையா இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஒரே லைன்ல சொல்லிட்டோம் கிருபைன்னா என்னன்ட்டு. பொறுப்பு ஏற்றுக்கிறது வழக்கமாக மனிதனுடைய ஸ்வாபத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாத நாம் நீதிமான்களாய் மாற்றப்படும்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்படின்னா என்ன? நாம சுமக்க வேண்டியதை அவர் சுமந்தார். ஆமென். சுமந்தது மட்டும் இல்லை, அப்படி பொறுப்பேற்றுக்கொண்ட கிறிஸ்து இப்போ என்ன நிலையில் இருக்கிறாரு? வேதவசனம் சொல்லுது, எல்லாரை விட அவர் தன்னை தாழ்த்தி கொண்டாராம். அவ்வளவு கீழே தன்னை உட்படுத்தி கொண்டாராம். நான் டேக்கிங் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன நடந்தது தெரியுமா? இப்போ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு தந்தருளி இருக்கிறார். ஆமென். நீங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு பயணம் பண்ணும் பொழுது மனிதருடைய பார்வையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம். சில காலத்திற்கு, சில நேரத்திற்கு இளிச்சவாயன் போல தோன்றலாம். ஆனால் உயர்வின் காலம் வரும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இதுதான் வழி, இதுதான் காரியம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆமென். முதல்ல இகழ்ந்தார்கள், என்ன இது அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அவர் உயர்த்தப்பட்ட போதோ எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு பாதாளம் நடுநடுங்குகிறது, பூலோகம் தன் முழங்கால்களை முடக்குகிறது, பரலோகம் எழுந்து மரியாதை செய்யும் மேலான நாமத்துக்கு உரியவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் உலகத்தில் யாரும் சுமக்க கூடாத அதீத பொறுப்புகளை சுமந்தவர் இயேசு. அப்போ எல்லாம் சொல்லுங்க, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மோர் பிரிவிலேஜ். எல்லாம் சொல்லுங்க, அதிக பொறுப்புகள், அதிக ஸ்லாக்கியங்கள். ஆமென். இது விளங்குச்சுன்னா கிங்டம் பிரின்சிபிள்ஸ் இதுதான். ராஜ்யம் இப்படி தான் இயங்குகிறது. ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ தாவீது இந்த கோலியாத்தோட சண்டை போடணுங்கிறதுக்கு எதுவும் கட்டாயம் எதுவும் இருக்குதா? போட்டே ஆகணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? இது அவனுடைய வேலையா? இது சொல்லுங்க, அவனுடைய வேலையா? அவன் வேலை கிடையாது. அவன் இராணுவத்தில் இருந்தானா? அவன் இதுக்கு தான் வந்திருக்கிறான், சாப்பாடு கொடுக்க தான் வந்திருக்குதான். அப்போ இது அவனுடைய வேலையே கிடையாது. ஆனால் கூட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எல்லாரையும் அது பாதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய எல்லைக்கு உட்பட்டது இல்லை தான், ஆனால் கூட அவன் கடமைகளை அவன் சிறப்பாக செய்து இன்னொரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்? 28, அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். பாருங்க, இவன் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு முன்னேறி போகணும்னு நினைக்கும் பொழுது அவன் அண்ணன் என்னன்னு சொல்றான்? அந்த ஆட்டை எங்க விட்டுட்டு வந்த, யாருக்கிட்ட கொடுத்துட்டு வந்த அப்படின்ட்டு. இவங்களுக்கு பூரா என்ன எண்ணம்னா, கண்டிப்பா யுத்தத்தில் தோக்க போறோம், ஆடு தான் மேய்க்க போறோம் அடுத்தால.
அதையும் யார்கிட்ட விட்டு வந்தான்னு தெரியலையே, இங்கேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்கிறது யுத்த களம், கண்டிப்பாக ஆடு மேய்க்க போகிறோம் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் அந்த ஆட்டை பொறுப்பாக ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டு தான் கிளம்புறான். வாசித்தீங்க இல்லையா பிகினிங்கில்? அதை பத்திரமா விட்டுட்டு அவன் கிளம்பி வர்றான். அவன் ஒன்றும் பொறுப்பற்ற ஆள் கிடையாது. ஆனால் புதிய பொறுப்புகளை சுமக்க தயாராயிருந்த தாவீது. ஹலோ, நான் சொல்லட்டுமா? அடுத்த ஸ்லாக்கியம் வேண்டுமா? அடுத்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள். அடுத்த ஸ்லாக்கியம் உங்களுக்காக காத்திருக்கும். ஆமென். ஆனால் வெறும் ஸ்லாக்கிய விரும்பிகளாய் மட்டும் மக்கள் இருக்கிறார்கள். அதனால தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதே கிடையாது. டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவன் பிரச்சனையே கிடையாது, இவன் கதையே கிடையாது. இது இன்னொரு பிரச்சனை தான். ஆனால் இவனால் தீர்க்க முடியும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, கூடுதல் பொறுப்புகளை கேட்டு வாங்குகிறான். நான் சொல்லிட்டேன், பொறுப்புகளை கேட்டு வாங்குகிறவர்கள் ஸ்லாக்கியத்தையும் சேர்த்தே வாங்குகிறார்கள். ஆமென். இப்போ இவன் எடுத்துக்கிட்டு இவன் யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறான்னு சொல்கிறான். நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்க, தடை செய்கிறார்கள். இந்த தடைகளை தாண்டி எப்படி நீங்கள் போக முடியுங்கிறது அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், பேசலாம். இப்போ எழுந்து நிற்கலாம். நம்முடைய கருத்துக்களோடு பிறர் உடன்படாத போது நாம் என்ன செய்வது, இதை அடுத்த வாரம் பேசுவோம். இப்போ ஒரு காரியம் ரிமெம்பர் பண்ணி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். கவனிங்க, என்ன காரியங்களை இன்னைக்கு காலையில் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அப்படியே போயிடக்கூடாது. அதனால தான் அந்த நோட்லாம் கொண்டு வந்து அழகாக எழுதுறீங்க. இல்லைன்னா அதை ரிப்பீட் கேளுங்க. என்ன காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு காலையில்? சந்தர்ப்பங்களில் இருக்கும் சங்கடங்களை சிலர் பார்க்கிறார்கள், சிலர் சங்கடங்களில் இருக்கும் சந்தர்ப்பங்களை பார்க்கிறார்கள். ஒரு சரியான ஆட்டிடியூடு உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இது பேசணும். பிரச்சனைகளை தங்களோடு ஒப்பிடுகிறவர்கள் மத்தியிலே பிரச்சனைகளை யாரோடு ஒப்பிடுகிறார்? தேவனோடு கூட ஒப்பிடுகிற ஒரு பழக்கம் உள்ளவனாக தாவீது இருக்கிறான். அதனால தான் அவனை பார்த்து இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? தேவனிடத்தில் நாம் வரும்பொழுது எதிர்பார்க்கலாமா? நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்கிறது பேசணும். ஏன்னா ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு பின்பாக ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது வேலைக்கார மனநிலையோடு பார்த்தீங்கன்னா கூலிக்காக இயங்குவது போல் இருக்கும். ஆனால் நான் பேசுவது கூலிக்காக இயங்குவதல்ல. ஒரு குமாரனாக இருந்து கொண்டு தகப்பனின் பொறுப்புகளை நாம் செய்யும் பொழுது இன்னும் நாம் உயர்த்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமென். கர்த்தரே இந்த மாதிரி காரியத்தை தீர்மானித்து வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ கிருபையை பற்றி கேட்கும் பொழுது இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு அந்த பழக்கமே கிடையாது, அந்த சைக்கிள்லே நம்ம இல்லை. இயேசு அதை மனு வர்க்கத்துக்கு சொல்லித்தர இல்லைப்பா, பொறுப்பை ஏற்றுக்கிறது மூலம் தப்பு நீ தான் பண்ண, ஆனால் சிலுவையை யார் சுமக்கிறா? நான் என்ன பண்ணுறேன், சுமக்கிறேன். அப்படி நான் சுமக்கிறது மூலம் உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வருதுங்கிற இதை நமக்குள்ள ஒரு கலாச்சாரமா அல்லது ஒரு லைஃப் ஸ்டைலாவே இயேசு செட் பண்ண விரும்புகிறார். நீ கூட இன்னைக்கு பொறுப்புகளை ஏற்று நீங்க வரும்பொழுது நீ ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டும் இல்ல, அநேகர் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆனா அப்படி பொறுப்புகளை ஏத்துக்கிற பழக்கம் அந்த உலகத்துக்குள்ள கிடையாது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல இது பிரமாணமா இருக்கிறதுனால இதை கற்றுக்கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது நீங்க மற்றவங்க உங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் எப்படி ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ அது மாதிரி உங்கள் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அதுதான் பவுல் சபைக்கு கொண்டு வந்து அட்டாச் பண்றாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப பொறுப்பேற்றுக்கிறதுனாலயோ இதை எடுத்துக்கிறதுனாலயோ ஒன்றும் கீழே போறது கிடையாது. நீங்கள் அநேகருக்கு இன்னும் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பலவிதமான கருத்தாக்கங்களும் சிந்தனைகளும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் நடுவில் உங்களுடைய வார்த்தையிலிருந்து நல்ல எண்ண ஓட்டங்களை எங்கள் உள்ளங்களுக்குள்ளாக கொண்டு சேர்க்கும் ஒரு செயலை இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்விலை செய்கிறதற்காக நன்றி. ஸ்லாக்கியங்களை மாத்திரம் தேடி ஓடும் ஜனங்கள் நடுவிலே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பின்னாடி எப்படி ஸ்லாக்கியங்கள் வருகிறது என்கிற ரகசியத்தை நாங்கள் காணும்படியா எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எனக்கு என்ன என்று போய் கொண்டிருக்கிற வரை எதுவும் மாறாது. ஐ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி.
நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று வரும் பொழுது எங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களுக்கு அளவே இல்லை ராஜா, அளவே இல்லை. பொறுப்பேற்கும் தகுதியையும் பொறுப்பேற்பதற்கான பலனையும் தேவனுடைய கிருபை எங்களுக்கு கொடுப்பது என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களால் அது முடியாததுதான், எங்களால் அது இயலாததுதான். ஆனால் புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற பலத்தையும் உறுதியான இருதயங்களையும் வலிமையான தோள்களையும் சாதகமான சிந்தனைகளையும் நீர் எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ராஜரீக சிந்தனையிலே வளரட்டும், முன்னேறட்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா, ஆசீர்வதிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற வாய்ப்புகளை அவர்கள் காணட்டும். தங்கள் பிரச்சனைகளை தங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை தாண்டி தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கட்டும், புதிய வெற்றிகளை பார்க்கட்டும், திருப்பு முனைகள் வாழ்க்கையில ஏற்படட்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஏற்படுகிற அந்த ஸ்லாக்கியங்களை, ஆஃபர்ஸை அவங்க காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இது விருதாவான ஒரு பயணம் அல்ல, இது வெற்றி தேடல் அல்ல, இது என்னை நிறைவாக்கும் ஒரு தேடல் என்கிறது அவர்கள் அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். மன கண்களை திறந்தருளும். வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் நிறைவுள்ளதாய் இருக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen, 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 amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். கொடுக்கிற நாம் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா கர்த்தரே அதை சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதாவது நீங்க கொடுத்துட்டு மனுஷன் யாராவது பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதனாலதான் அங்க போட்டிருக்குது, விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஏன்னா நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது ஏன் தளர்ந்து போகாதிருங்கள்னு சொல்லியிருக்குது? ஏன்னா கொடுத்துட்டு அவன் செய்வான்னு நினைக்காதீங்க, கொடுத்துட்டு தேவன் செய்வார் நம்புங்க. ஆமென். ஏன்னா பலனை அளிக்கிறவர் அவராயிருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். ஹல்லேலூயா. அவர் தான் ரிவார்டு அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால நீங்க கொடுக்கிற காரியங்களில நீங்கள் வரும் பொழுது உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் காணிக்கைகளையும் நீங்கள் செலுத்தும் பொழுது ஒரு விசுவாச எதிர்பார்ப்போடு அதை கொடுக்க வேண்டும். ஆமென். சும்மா என்னத்தையோ போட்டுறணும் அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே நம்மால் விசுவாசிக்க முடியும். ஆமென். இன்னும் பொருளாதாரத்தில் சிக்கல்லையும் பிரச்சனையிலும் கிடக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய வசனத்தை அறியாததினாலும் அதன் வெளிச்சங்களின்படி செயல்படாததினாலையும் தான். அதனால தான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அது தேவன் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். பாருங்க, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆபிரகாம் கொண்டு வந்து செலுத்தினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர்ல நாம் அதை படிக்கிறோம். இங்கோ மரிக்கிறவர்கள் வாங்குகிறார்கள், அங்கோ என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர் அதை பெற்றுக்கொள்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். கடவுள் வெறும் கொடுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லல, கொடுக்கும் போது ஒரு விசுவாச எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆலயத்துக்கு வரும் பொழுது, தேவனை தேடும் பொழுது நாம் சில காரியங்களை நிச்சயமாக தேவனிடத்தில் எதிர்பார்க்கலாம். ஆமென். ஏன்னா அவர் சொல்றாரு, எதிர்பார், கண்டிப்பா நான் உனக்கு செய்வேன் அப்படிங்கிறார். ஆமென். பிரைஸ் காட். கரங்களில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் நான் கொடுக்கிறேன், என் விளைவின் முதற் பலன்களை, என் தசம பாகங்களை, என் காணிக்கைகளை தேவனுக்கு நான் செலுத்துகிறேன். தேவனுக்கு நான் கொடுக்கும் பொழுது அவர் வார்த்தையின்படியே அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.